தமிழ் கடவுள் முருகனின் முதல் படை வீடான மதுரை திருப்பரங்குன்றத்தில் தைப்பூச விழா அமைதியாகவும் விமர்சையாகவும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் வெற்றியிடம் கேட்கலாம். வெற்றி, திருப்பரங்குன்றத்தை பொறுத்தவரையில் அங்கு பக்தர்களின் வருகை எவ்வாறு அமைந்திருக்கிறது? சிவரஞ்சனி, தமிழ் கடவுள் முருகனுடைய முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் தைப்பூச விழா எந்த ஆண்டும் இல்லாத அளவுக்கு அதிகமான பக்தர்கள் கூட்டத்துடன் அமைதியாகவும் சுமூகமாகவும் இயல்பாகவும் உற்சாகமாகவும் உணர்ச்சி வயத்தோடும் இந்த பக்தர்களுடைய தைப்பூச விழா என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பால்குடம் எடுத்தும் காவடி எடுத்தும் அளவு குத்தியும் அவர்களுடைய வேண்டுதல்களை பாத யாத்திராக நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். காலையிலிருந்து 4 மணியிலிருந்து ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திருப்பரங்குன்றம் முருகனை நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்கிறார்கள். அந்த அத்தனை மணி நேரம் காத்திருந்து செய்யக்கூடிய தரிசனத்திற்கு ஒரு தனி மதிப்பு இருக்கிறது என்கிறார்கள். காத்திருந்து செய்யக்கூடிய தரிசனம் என்பது மிகுந்த உணர்ச்சி வயத்துக்கு உட்பட்டதாக இருக்கிறது என்று பக்தர்கள் பேசுகிறார்கள். இன்று இது தவிர்த்து பக்தர்களுக்கான ஏற்பாடுகளை காவல்துறையினர் மிகச் சிறப்பாக செய்திருப்பதாகவும் பக்தர்கள் தெரிவிக்கிறார்கள். ஆமா அக்கா, சாமி பாத்துட்டீங்களா? எப்படி இருந்தது தரிசனம்? எப்படி இருந்தது? சீக்கிரமா சாமி பார்த்துட்டோம். நான் காலையில் 7 மணிக்கு வந்தோம். இப்போ 9 மணிக்கு வெளியே வந்துட்டோம். சாமி பார்த்து முருகனை பார்த்த அனுபவம் எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாப்போமா நினைச்சு வந்தோம், பார்த்துட்டோம். நல்லா பார்த்தாங்க. போலீஸ்காரங்க நல்லா சப்போர்ட் பண்றாங்க. நம்ம சீக்கிரமா சாமி கும்பிடுறதுக்கு வழி பண்ணாங்க. நல்லா சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டோம். பிரதர், நீங்க சாமி பாத்துறீங்களா? எப்படி இருந்தது தரிசனம்? போன வருஷத்தோட இந்த வருஷம் ஒரு சிறப்பாக இருக்குது. என்னென்னா வரிசையில் ஒரு ஒழுங்குமுறையில் இந்த அறங்காவலர் துறை நல்லபடியாக இந்த வட்டம் வழி அமைச்சு பண்ணி கொடுத்துருக்காங்க. மக்களுக்கு ஏதுவாக இருக்குது. ஈஸியாக சாமியை கும்பிட்டு பார்த்துட்டு வர எல்லாரும் சிறப்பாக பண்ணுறாங்க. இந்த 6 படையில் முதல் படை முருகன் திருப்பரங்குன்றம். அதனால் மக்களுக்கு இது ஒரு மொழி பண்பாடோட சேர்ந்த கடவுள்னால எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக முருகனை வழிபடுறாங்க. நல்லபடியாக காவல்துறை பாதுகாப்பு. நண்பர் ஒரு முக்கியமான தகவலை சொல்றாரு. முருகன் மதத்துக்கு அப்பாற்பட்டு மொழியோடும் பண்பாட்டோடும் தொடர்புடைய ஒரு கடவுள் அப்படிங்கறதுனால மக்கள் பெரிய அளவுக்கு பெருந்திரளாக பெரிய ஆர்வத்தோட தரிசனம் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சிவரஞ்சனி, விவரங்களை முழுமையாக வழங்கியமைக்கு நன்றி வெற்றி.